இங்கே வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம அடினியை வந்து விதை போட்டு விட்டு வளர்த்தேன் பார்த்தீங்களா. இது ரெண்டும் வந்து பதியம் போட்டது, அதுவும் வேர் விட்டுருக்கு. அதனால தான் வந்து பூக்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், இந்த அடினியத்தில் வந்து விதையிலேருந்து வந்தது வேர் பாருங்கள். இப்படி இருக்கிறது வந்து இதான் வந்து விதையிலேருந்து வர்றது. நம்ம பதியம் போட்டோம்னா இந்த வேர் வந்து ஆணி வேர் வரும் மாதிரி குட்டியாக வராது, தட்டையாக இருக்கும். வேர் வந்து அங்கங்கே இருக்கும், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இது வரும்போதே தடிமனாக தான் வரும். ஏன்னு கேட்டால் விதையிலேருந்து வரதுனால வளர வளர இந்த பகுதி வந்து நல்லா பெருசாக தான் வரும். வளர வளர நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். நான் வந்து 5 தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நட போகிறோம். பாருங்கள், மண் வந்து ஈரமான மண் தான் வச்சுருக்கேன். சும்மா நம்ம வரல வச்சு இது பண்ணாலே போதும். வேர் வந்து டேமேஜ் ஆகாமல் அமுத்தாமல் அப்படியே மெதுவாக வச்சு விட்டு மண்ணையும் போட்டு மெதுவாக வச்சிடணும். ஈர மண்ணுனால தண்ணி ஊற்ற தேவையில்ல. நாளைக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மழை பெஞ்சதுனால ஈரம் நல்லா இருக்குது. ரொம்ப ஈரம் வச்சுட்டோன்னாக்கும் வேர் அழுகிரும். அதனால் ஈரம் காயத்தான் அடிநியத்துக்கு நம்ம வந்து இது ஒரு டவுட்டில் தான் நான் பறித்தேன். மழையில் வச்சுட்டேனா வேர் அழுகிருக்கா என்னான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பறித்தேன். சரி அப்படியே நட்டு விட்டுடலாம் அப்படின்னு நட்டாச்சுங்க. இப்படித்தான் அடினியை வந்து இது ஃபஸ்ட் டைம் தான் நானே விதையிலேருந்து எடுத்து நட்டுறது. இல்லாட்டி பதியம் போட்டு நட்டுவேன். 10 செடி தான் நல்லா வந்திருக்கு. நிறைய முளைச்சிச்சு. நான் 10 தான் இந்த சைஸுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே பெருசாக எத்தனை வருதுன்னு தெரில. வளர வளர நான் வீடியோ போடுறேங்க. அடினியமும் நம்ம விதை போட்டு வளர்த்து நட்டாச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க. இன்றைக்கி தண்ணி ஊற்ற மாட்டேன். ஏன்னு கேட்டால் மண் நல்லா ஈரமாக இருக்குல்ல. ரொம்ப ஈரம் பட்டால் வேறு அழுகிருச்சுன்னா செடி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த ஈரம் காய வெட்டி இந்த ஈரமே இது போதும் இருக்குது. வாங்க.